பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். மே 28, அதாவது நேத்து நம்மளுடைய ராஜ்பவன்ல ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வீர் சாவர்கர் அவர்களுடைய 140வது பிறந்த நாளுக்காக அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் திரு ஆர்.என். ரவி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதே மாதிரி வீர் சாவர்கர் அவர்களை பத்தி பல தவறான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. நம்மளுடைய செக்கெழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரனாராக இருக்கட்டும், வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே நம்ம கொண்டாடுற மாதிரி தான் தமிழ்நாட்டில் நம்ம வீர் சாவர்கரையும் கொண்டாடி இருக்கணும். ஆனால் அவரை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுகிறோம். நேற்று ஆளுநர் மாளிகையிலேருந்து அவர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதற்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிறந்தே இருக்காத வாழ்ந்தே இருக்காத பல பேர் அவ்வளோ தரக்குறைவாக தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் நாட்டுக்காக இழந்த ஒருத்தரை நம்ம எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லாம பல பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு 15 வருட காலங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா நானும் சொல்லியிருப்பேன். குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இந்த மாதிரி பல போராட்டங்களை மகாத்மா காந்தி நடத்தினாரு. அதனால மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வீரர் இருந்தார். அவருடைய ரோல் இங்க மொத்தமா மறைக்கப்பட்டது. அவர் அந்த கொண்டு வந்த அந்த ஆர்மி தான் பிரிட்டிஷ் அவ்வளோ மிரள வச்சது. அதன் காரணமா இங்க நடந்த இந்த நேவல் மியூட்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு போராட்டம் பண்ண தயாரானாங்க. இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் பதறி போய் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம், இனிமேலே இவங்களை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் பள்ளி படிப்பை முடிக்கும் போது என்னுடைய அந்த புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த நான் வயலன்ஸ் மட்டும்தான் நமக்கு சுதந்திரத்தை மீட்டு கொடுத்ததுன்னு. அதே மாதிரி சாவர்கர் அவர்களுடைய வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்க முடியாட்டி நம்மளால அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனால் அவர் அண்டர்கோ பண்ண அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு பல பேருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட்ஸு, மீம்ஸு, இது மட்டும்தான் இருக்குது. தேடி படிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. யாருக்காவது சாவர்கரை பற்றி அவர் அவர் அண்டர்கோ பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு தேடி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, டாக்டர் விக்ரம் சம்பத் அப்படிங்கிறவர் வீர் சாவர்கர் அவரை பற்றின ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. இது 2 பார்ட்டாக இருக்கிற புக்கு. அவர் அந்த காலாபாணி அப்படிங்கிற அந்த சிறையில் அவர் பட்ட துன்பங்கள், ஒருவேளை அவர் லெட்டரே எழுதியிருந்தாலும் அந்த 5 லெட்டரில் அவர் என்ன எழுதியிருந்தார், இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபேக்டோட கொடுத்துருக்காரு. ஏதோ புஸ்தகத்தில் எழுதணுங்கிறதுக்காக எழுதலை. தமிழ்நாட்டில் சாவர்கர் 1883 பிறந்தாரு. அதுக்கு முன்னாடி 1879 பிறந்த பல பேரை நம்ம தலைவர்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அந்த தலைவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்கு இருந்தது, சுதந்திர போராட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஆனா ஒண்ணுமே தெரியாம சாவர்கரை நம்ம என்னென்னமோ தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கோம். 1883 மகாராஷ்டிராவில் சாவர்கர் பிறக்கிறாரு. 1906 இவர் பிரிட்டனுக்கு போறாரு. அங்கே பாரிஸ்டர் அப்படிங்கிற அந்த வக்கீல் படிப்பை படிக்க போறாரு. ஆனால் அவருடைய எண்ணம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடையணுங்கிறதுல இருக்கு. அன்னைக்கு அந்த மாதிரி பல பேர் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பல பேர் இன்டைரக்டாக அங்கேருந்து இந்த துப்பாக்கிகள் எல்லாம் மறைச்சு கொண்டு வருது, கடத்தி கொடுக்குறது, இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், இவர் கடத்திட்டு வந்த துப்பாக்கியினால தான் ஒருத்தர் கொல்லப்படுறாருங்கிறதுக்காக 1911 வருடம் 26 வயதான சாவர்கர் கைது செய்யப்படுறாரு. ஆனா இவருக்கு இங்க மத்த இருந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் மாதிரி இங்க நெஹ்ரு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் பொலிட்டிக்கல் பிரிசனரா இருந்தாரு. அவர் பிரிசன்ல இருக்கும்போது அவரால் 3 புக்கெல்லாம் எழுத முடிஞ்சது. அப்ப அவருக்கான அந்த சொஃபிஸ்டிகேஷன் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இவரை அந்தமான்ல இருக்கக்கூடிய காலாபாணி அப்படிங்கிற சிறைக்கு அனுப்புறாங்க. 12 அடிக்கு 12 அடி இருக்கக்கூடிய சிறை, அதுலேயும் தனிமை சிறை, யாரையுமே பார்க்க முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரு ஜன்னல்லேருந்து அவருக்கு வெளியே தெரியக்கூடிய காட்சி என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே மற்றவங்க தூக்கில் மாட்டப்படுற அந்த காட்சி. ஒரு மனிதனோட மொரலை இது எந்த அளவுக்கு அசைச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலங்கள் இவர் இந்த மாதிரியான ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. மிக கடுமையான வேலைகள், அவங்களுக்கு உணவு சரியாக கிடையாது, மிக மோசமான ட்ரீட்மெண்ட், அதாவது பல அடிக்கிறது. எப்படி நம்ம செக்கழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி வ.உ.சியை சொல்கிறோமோ, அவரை எப்படி செக்கழுக்க வச்சாங்களோ அதே மாதிரி கொடுமைகளில் எதுவுமே குறையாமல் சாவர்கருக்கு நடந்திருக்கு. இதில் விக்ரம் சம்பத் அவர்கள் ஒரு இடத்துல என்ன கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் கேட்டார். ஆனால் அவர் தனக்காக அந்த மன்னிப்பு கடிதம் கேட்கல. அந்த ஜெயிலில் மாட்டியிருந்த பல பேர் பார்த்தீங்கன்னா அந்தமானில் இந்த மாதிரி எதிர்த்து போராடக்கூடியவங்க, அதாவது அறவழியில் போராடக்கூடியவங்க எல்லாரையும் அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஜெயில்ஸில் வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம்
போராடணும், சண்டை அந்த மாதிரி போராட்டத்தின் மூலியமா இந்தியா சுதந்திரத்தை மீட்டுடலாம் அப்படின்னு போராடுறவங்கள வந்து இவங்க வந்து அந்தமான் சிறைக்கு மாத்திருவாங்க. ஏன்னா அவங்களால எப்படியும் சுதந்திரம் கிடைச்சிரும், ஒரு வந்து எழுச்சி மக்களுக்கு வந்துரும் அப்படிங்கிற பயத்துல இவங்கள கண்காணாத இடத்துக்கு மாத்தணும்னு மாத்திருவாங்க. அப்ப பல இளைஞர்கள் 16 வயசு 17 வயசு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இவங்கள வந்து இதே மாதிரி அடிக்கிறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, அதுல வந்து பல பேர் அந்த 16 17 வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கடல்ல தான் குதிக்கணும். இங்க துன்பப்படுறதுக்கு, இங்க கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு பேசாம கடல்ல குதிச்சு சாகலாம் அப்படின்னு பல பேர் அவர் கண்ணு முன்னாடியே அந்த மாதிரி குதிச்சு செத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்க இவரை வந்து சாஹேப் அப்படின்னு கூப்பிடுவாங்களா, அதாவது ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு அண்ணா அந்த மாதிரி. ஏன்னா இவர் வந்து படித்தவர். பிரிட்டிஷ் சட்டப்படி இந்த மாதிரி பிரிசனர்ஸாக இருக்கிறவங்க வந்து மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்டால் அவங்களுக்கு விடுதலைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இவர் வக்கீலும் இருக்கின்றவர், அதாவது பாரிஸ்டர், சட்டம் படித்தவர் அப்படிங்கிறதுனால இவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த மன்னிப்பு கடிதம் அவர் எழுதினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் என்ன கூட விட்டுருங்க, இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறதுக்கு சாவர்கர் அப்படிங்கிற பேர் உங்களை தடுக்குது அப்படின்னா சாவர்கரை விட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் 16 17 அந்த மாதிரி ரொம்ப இளம் வயதில் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை இப்படியே வீணடிச்சிடாதீங்க, அவங்கள வந்து நீங்கள் விட்டுருங்க, அவங்க போய் அவங்க வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு இதற்கான லெட்டர் ப்ரூஃபையும் அந்த புக்கில் கொடுத்துருக்காரு டாக்டர் விக்ரம் சம்பத். அதற்கு மேலே இவர் மன்னிப்பு கேட்டதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவரை வந்து ஜெயிலில் வச்சிருக்கிறதுனால இவரால் அந்த எழுச்சி, இவர் வந்து மிக அழகாக கவிதை எழுதக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாற்றல் உடையவர், அதனால தான் பிரிட்டிஷ் வந்து இவரை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய பேச்சு வந்து மக்களை வந்து அவங்களுக்கான அந்த சுதந்திர வேட்கையை தூண்டுது, இவரை வந்து எப்படியாவது அடக்கணுங்கிற காரணத்துக்காக தான். ஆனால் இவருடைய சிந்தனையெல்லாம் என்னவா இருக்குது, எப்படியாவது வெளியில் வரணும், மக்கள்கிட்ட திரும்ப போய் இந்த சுதந்திர உணர்வை தூண்டணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதற்கு முன்னாடியே இவர் ஒன்று பண்ணார், என்னென்னா மக்களை வந்து எப்படியாவது கனெக்ட் பண்ணணும், பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சுதந்திர வேட்கை அதிகமாகும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் அவங்களுடைய ரெசல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ்யம்லாம் வேண்டாம், டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு சுயாட்சிக்கான அந்தஸ்து வந்தால் போதும், பூர்ண ஸ்வராஜ்யம்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தேவை பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வருது, அப்போ வந்து மாத்ரு பூமி அப்படிங்கிற மாதிரி புண்ணிய பூமி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். இது வந்து ஹிந்துத்துவா, அவர் வந்து ஹிந்துத்துவா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதே வார்த்தைகளை நம்ம பாரதியாரும் சொல்லியிருக்காரு, என்னன்னா மாத்ருபூமி, அதாவது என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே. அதே கான்செப்ட் தான் நம்மளுடைய பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் உதாரணத்துக்கு பாரதியாரையே எடுத்துக்கிட்டா அவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுச்சியை மக்களுக்கு கொடுக்கும். அச்சமில்லை அச்சமில்லைன்னு எழுதின அதே பாரதியார் வந்து எப்படியும் வந்து பிரிட்டிஷ் கையில் பிடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து பாண்டிச்சேரி தப்பிச்சு போனார். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், பாரதியார் வந்து பயந்துட்டாரு, பயந்து போய் தப்பிச்சு போனார் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, அவர் வந்து பிடிபடாமல் இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய பணிகளை அவரால் செய்ய முடியும், இன்னும் பல பேரை எழுச்சி உண்டு பண்ணி அவங்கள இந்த சுதந்திர போருக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து தப்பிச்சு போனாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருந்தது அப்படின்னா, அது பாரதியாரா இருக்கட்டும், சாவர்கரா இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது, இந்தியாவுக்கான விடுதலை வேணும், இந்தியாவுக்கான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதான். ஸோ அங்கே அவர் வந்து தனி மனித கௌரவம், தனி மனித இது எதையுமே பார்க்கல. இதெல்லாம் மீறியும் அவர் வந்து இந்த காலாபாணி சிறையில் இருந்த காலம் மட்டுமே பார்த்தா 1911 1921 வரைக்கும், கிட்டத்தட்ட 22 வரைக்கும் 11 வருட காலங்கள் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. தனிமை சிறையில் அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாமல், அவரை அங்கே போய் யார் பார்க்க முடியும், என்ன ஆச்சு, தன்னுடைய மனைவி என்னானாங்க, குழந்தை குட்டிங்க என்னானாங்க, எதுவுமே தெரியாமல், ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் இல்லாமல் 11 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் மன்னிப்பு கடிதம் கேட்டாருன்னு இவங்கெல்லாம் இப்போ பரப்பிட்டு இருக்கிற மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா டே ஒன்னே அதை அவர் பண்ணியிருக்கலாம், 1 மாதத்தில் பண்ணியிருக்கலாம், 2 மாதத்தில் பண்ணியிருக்கலாம், ஒரு 6 மாதத்தில் அவர் ஜெயிலேருந்து வந்திருக்கலாம். அப்படி எந்த விதமான கன்செஷனும் அவருக்கு காட்டப்படலை. 11 ஆண்டு காலங்கள் அந்த கொடூரமான ஜெயிலில் தன்னுடைய வாழ்க்கை, இளமை, குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் இழந்து அவர் அங்கே கஷ்டப்பட்டிருக்காரு. இது பட்டத்துக்கு காரணம் நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை கூட நம்மள மாதிரி ஒரு மிக அதிகமான படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் வந்து டீமீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதில் ஒரு காலத்தில் இதே காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இது வந்து நடந்தது 1923 காங்கிரஸினுடைய ஒரு கமிட்டி மீட்டிங்கில் வந்து சாவர்கரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. 1922 காலாபாணிலேருந்து விடுதலை பண்ணப்பட்டாலும் ரத்னகிரியில் திரும்ப இவரை வந்து ஜெயிலில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னும் 3 வருடங்கள் வந்து அவர் ஜெயிலில் இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களில் வந்து வீட்டு சிறையில் இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில் 27 வருட காலங்களை சாவர்கர் வந்து சிறையில் மட்டும்தான் கழிச்சிருக்காரு.
ஸோ இந்த காங்கிரஸில் பாஸ் பண்ணப்பட்ட அந்த ரெசல்யூஷன் என்னங்கிறத நான் படிக்கிறேன். த காங்கிரஸ் கண்டம்ஸ் த கண்டினியூட் இன்கார்சிரேஷன் ஆஃப் விநாயக் தாமோதர் சாவர்கர் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் சிம்பத்தி வித் டாக்டர் என்.டி. சாவர்கர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. இது வந்து காங்கிரஸினுடைய ஒரு மீட்டிங்கில் பாஸ் பண்ணப்பட்ட ரெசல்யூஷன். அதாவது பல காலமாக சாவர்கரை ஜெயிலில் வச்சிருக்கிறத காங்கிரஸ் கடுமையாக கண்டிக்குது. அவங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய அந்த இரங்கல்கள், அதாவது எங்களுடைய அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி இதே காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சாவர்கர், தாமோதர் சாவர்கராக இருந்தவரை வீர் சாவர்கராக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். ஆனால் இன்றைக்கி அதே ராகுல் காந்தி வந்து அவர் ஒரு இதில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சாவர்கரா? அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பிறக்க கூட இல்லை, அந்த காலத்தில் நடந்தது என்னன்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாமல் போனப்போ அப்படியே பேச்சு வாக்கில் வந்து அவங்கள டீமீன் பண்ணுறது, அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறது, நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணவங்கள அவ்வளோ ஈஸியாக தூக்கி எறிஞ்சு பேசுறது, இது ஒரு எந்த விதமான மனோநிலைன்னே எனக்கு புரியல. இவருக்கு மேலே சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் வந்து ஹிந்துத்துவா பேசினாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாருன்னா, ஆனால் இவர் எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விடுதலை கிடைக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் இங்கே இருந்த பல தலைவர்கள், அது டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், யாருமே இங்கே நாடை பிரிக்கிறத ஒத்துக்கவே இல்லை. இதை வந்து காந்தி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் இதை வந்து நேரு அவர்களும் ஒத்துக்கிட்டு தான் பிரித்தாங்க. ஆனால் இங்கே இருந்த பல தலைவர்கள் வந்து அன்றைக்கி நம்ம நாடு துண்டாடப்படுறத, மதத்தின் பெயரால் இரண்டு கூறுகளாக விளக்கப்படுறதை யாருமே ஒத்துக்கல. ஆனால் இந்த 2 நேஷன் தியரி அப்படிங்கிறது வந்து சாவர்கர் பிறந்தது 1883, ஆனால் 1876 இந்த மாதிரி 2 நேஷன் தியரியை பற்றின பேச்சுக்கள்லாம் வந்திருக்கு. இது வந்து பிரிட்டிஷ் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு என்றைக்குமே தலைவலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணின ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துலையும் வந்து இவர் மேலே சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் போய், அதுக்கப்புறம் இவர் மேலே இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் RSS சேர்ந்தவர், மகாத்மா காந்தி அவர்களை கொண்டதில் இவருக்கான பங்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல கோர்ட் இவர் மேலே வந்து அந்த வழக்குகள்லாம் நடத்தி அவர் மேலே எந்த தவறும் இல்லை, இவருக்கும் இதுக்குமான எந்த கான்ஸ்பிரசியும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லி அவரை விடுவிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம படித்த வரலாறு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இனிமேல் உண்மையான வரலாறு படிக்க ஆரம்பிக்கலாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தரலாம். இனி ஒருத்தர் வீர் சாவர்கர் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பேசினார்னா அவங்கக்கிட்ட நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஒருவேளை அவர் மன்னிப்பு கடிதம் கேட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் 11 வருட காலங்களில் அவர் காலாபாணியில் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி பொலிட்டிக்கல் பிரசனராக இருந்த நேரு அவர்களோ காந்தி அவர்களோ ஏன் அதே மாதிரி ட்ரீட் பண்ணப்படலை? அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி தான் இருந்தது. ஸோ அவரால் அங்கே போய் புக்கெல்லாம் கூட எழுத முடிஞ்சுது. இங்கே வந்து யாருமே வந்து நேரு அவர்களோ மகாத்மா காந்தி அவர்களோ வந்து இந்தியாவின் விடுதலைக்கு எந்த பங்குமே ஆற்றலை அப்படின்னு சொல்லவே வரல, அவங்களும் பங்காற்றிருக்காங்க. ஆனால் சம பங்கு பார்த்தீங்கன்னா நேதாஜி அவர்கள், சாவர்கர் அவர்கள், வ.உ.சி., நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழன், இந்த மாதிரி பல பேருனுடைய அந்த பங்களிப்பு வந்து இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாலே நம்ம ஒரு 2-3 தலைவர்களை பற்றி தான் படிப்போம். தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தரையும் தேடி படிக்க ஆரம்பிப்போம். நம்ம காலத்துக்கு ரொம்ப முந்தின அவங்க வாழ்ந்த காலமே வேற, அவங்க வந்து அனுபவித்த கொடுமைகள் வேற, அவங்க வந்து இருந்த நிலைமை வேற. ஆனால் அவங்க எல்லாருடைய நோக்கம் மட்டும் என்னவா இருந்தது அப்படின்னா அந்த சுதந்திர இந்தியா, அந்த சுதந்திரத்தை வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேலாவது நம்மளுடைய தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக அவங்கள வந்து டீமீன் பண்ணுறது, அவங்கள தவறாக சித்தரிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.